सदाशिवसमारम्भाम् शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयम् करुणालयम् नमामि भगवत्पाद शङ्करम् लोकशङ्करम्। शङ्करम् शङ्कराचार्यम् केशवम् बादरायणम् सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। गुकारस्वन्दकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ईश्वरो गुरुरात्मेधि मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ आप्यायन्तु ममाङ्गानि वाक्प्राणश्चक्षुश्रोत्रमतो बलमिन्द्रियाणि च सर्वाणि। सर्वम् ब्रह्मोपनिषदम् माहम् ब्रह्म निराकुर्याम् मा ब्रह्म निराकरोत्। अनिराकरणमस्त्वनिराकरणमे अस्तु तदात्मनि निरतेय उपनिषत्सु धर्मास्ते मयि सन्तु ते मयि सन्तु। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ। पेज नंबर 6 मंत्रा नंबर 3। यस्या मतम् तस्य मतम् मतम् यस्य न वेदसः अविज्ञातम् विजानताम् विज्ञातमविजानताम्। இப்போ ஃபர்ஸ்ட் சாப்டர்ல அந்த டிவைன் பிரின்சிபிள் அத பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அந்த ஸ்டூடெண்ட் ஆசைப்பட்டு அந்த தேவஹ கஹா அப்படின்னா என்ன, அந்த தேவஹ எது, அந்த தேவஹா அப்படின்னு அவன் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்பட்டு ஒரு குவெஸ்டினை டீச்சர் கிட்ட அவன் கேட்டான். அப்ப அந்த நான் மெட்டீரியல் பிரின்சிபிள் பிரம்மன் ஆத்மா. இப்ப அதனால மட்டுமே இந்த அச்சேதனமான பாடி மைண்ட் சென்ஸ் காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன் ஆகிறது. தோ அந்த பாடி மைண்ட் சென்ஸ் காம்ப்ளெக்ஸ் பை நேச்சர் இனர்ட்டா இருந்தாலும் அதுக்கு இந்த டிவைன் பிரின்சிபிள் சென்சியன்சி கொடுக்கிறது. அப்ப அது இருக்கிறதுனாலதான் இதுக்கு சென்சியன்சி கிடைக்கிறது அப்படின்னு நம்ம போன சாப்டர்ல பார்த்தோம். பிளஸ் டீச்சரும் பிரம்மனுடைய டெபினிஷனை விதவிதமா நம்மளுக்கு டீச்சரும் நிறைய மந்திரங்கள்ல கொடுத்தார். அதுல எது ரொம்ப மெயின் டெபினிஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பிரம்மன் நோனும் கிடையாது, பிரம்மன் அன்னோனும் கிடையாது. அப்ப விதிதாத் அவிதிதாத் அந்யது. இப்ப நோனுக்கும் அன்னோனுக்கும் வேறானது பிரம்மன். இதுதான் சென்ட்ரல் டெபினிஷன். இப்ப இதுக்கப்புறம் டீச்சிங்க இலாபரேட் பண்ணி டீச்சர் அந்த டீச்சிங் அவருடைய டீச்சிங்க கன்க்ளூடும் பண்ணிட்டார். அப்புறம் செகண்ட் சாப்டர்ல, அதாவது இப்ப நம்ம என்டர் பண்ணிருக்கிற சாப்டர்ல ஸ்டூடெண்ட்டுக்கு புரிஞ்சிருக்கா இல்லையா அப்படின்னு டீச்சர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். அண்ட் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி டீச்சர் என்ன பண்ணினார், அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு வார்னிங்கும் கொடுக்கிறார் இல்லையா. நீ என்னோட கேள்விக்கு கிளியரா ஆன்சர் பண்ணணும், எந்த விதமான டவுட்டும் இல்லாம நீ அதை கிளியரா ஆன்சர் பண்ணணும், ப்ராப்பரா நீ எனக்கு ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டூ யூ நோ பிரம்மன் அப்படிங்கிற கேள்வியை டீச்சர் அந்த ஸ்டூடெண்ட் கிட்ட கேட்கிறார். இப்போ உனக்கு பிரம்மன் தெரியுமா தெரியாதா அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு
ஆக்சுவலி பார்த்தோம்னா இந்த ஃபர்ஸ்ட் மந்திரத்துல ஆல்மோஸ்ட் 4 லைனும் வந்து டீச்சர் கேட்கிற கேள்விதான். கடைசி 2 வார்த்தை வந்து அந்த ஸ்டூடெண்டுடைய பதில் அப்படின்னு நம்ம பார்த்தோம். பிளஸ் அப்புறம் என்ன பண்றான் அந்த ஸ்டூடெண்ட் வந்து 2வது மந்திரத்துல அவன் ஏன் அப்படி ஆன்சர் சொன்னான் அப்படிங்கறத இன்னும் நல்லா இலாபரேட்டா எக்ஸ்பிளைனும் வந்து பண்றான். என்ன சொல்றான், எனக்கு வந்து டீச்சிங் புரிஞ்சிடுது அப்படிங்கறத வந்து டீச்சருக்கு எப்படி இஃபெக்டிவா கம்யூனிகேட் பண்ணணுமோ அதை ப்ராப்பரா கம்யூனிகேட் பண்றான். இப்ப நாகம் மன்யே சுவேத நோனவேத வேத. இப்ப எனக்கு வந்து பிரம்மனை தெரியும் அப்படின்னும் நான் வந்து நினைக்கல அப்படின்னு சொல்றான். ஏன்னா பிரம்மனை எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா அது வந்து ஆப்ஜெக்ட் கேட்டகரி, நோன் கேட்டகரியில அது வந்து வந்துடும். இப்ப எனக்கு பிரம்மனை தெரியாதுன்னு நான் நினைக்கல அப்படின்னு அவன் சொல்றான். நோன வேத அப்படின்னு சொல்றான். இப்ப தெரியாதுன்னு சொல்லிட்டா பிரம்மன் அன்னோன் கேட்டகரியில வந்துடும். அப்போ ரிப்ளை வந்து சுவேதாவும் இல்ல நவேதாவும் இல்ல. ஆனா டீச்சருக்கு இந்த ஸ்டூடெண்ட் வந்து ரெஸ்பாண்டும் பண்ணியாகணும். சோ ஸ்டூடெண்ட் என்ன சொல்றான், ஒரே ஒரு வேர்டுல அவனுடைய ஆன்சரை சொல்றான். என்ன சொல்றான், வேத அப்படின்னு சொல்றான். அப்போ வேத அப்படிங்கறதுக்கு வந்து சங்கராச்சாரியார் வந்து கிளியரா அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கறத எக்ஸ்பிளைனும் பண்றாரு இல்லையா. அப்ப வேத அப்படிங்கறது வந்து ஐ அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கிறது தான் அர்த்தம். இப்ப எனக்கு புரிஞ்சிடுத்து. அதுக்கு முன்னாடி 2 வார்த்தையும் அவன் சொல்லிட்டு தான் இந்த வேத சொல்லியிருக்கான் இல்லையா. அப்ப அந்த வேத வந்து வேற எதையோயும் கம்யூனிகேட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. என்ன சொல்றது, அப்ப நான் வந்து பிரம்மனை வந்து நோனாவோ அன்னோனாவோ புரிஞ்சிக்கல அப்படிங்கறத அந்த ஸ்டூடெண்ட் வந்து கிளியரா கம்யூனிகேட் பண்றான். அப்ப நோனாவோ அன்னோனாவோ இல்லாம நான் வந்து அதை புரிஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு அவன் சொல்றான் இல்லையா. அப்படின்னா என்ன அர்த்தம், இப்ப உலகத்துல வந்து நோனையும் அன்னோனையும் தவிர வேற ஒரு இருக்க முடியும், வேற ஒரு கேட்டகரி இருக்க முடியும்னா அது வந்து நோவர் பிரின்சிபிள் மட்டும்தான். அப்ப இந்த நோவர் இஸ் தி செல்ஃப் ஐ. அப்படின்னா நான் வந்து பிரம்மனை ஐன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த ஸ்டூடெண்ட் வந்து டீச்சர் கிட்ட கம்யூனிகேட் பண்றான். இப்போ ஐ அண்டர்ஸ்டாண்ட் பிரம்மன் டு பி மை செல்ஃப் அப்படின்றான். அப்படின்னா அகம் பிரம்ம அஸ்மி அப்படின்னு கிளைம் பண்றதுக்கு நான் கத்துட்டேன் அப்படின்னு அந்த ஸ்டூடெண்ட் வந்து டீச்சர் கிட்ட சொல்றான். இப்போ நான் கிளைம் பண்ணும் பொழுது என்ன பண்ணோம், ஜாகிரதையா அகம் பிரம்ம அஸ்மி அப்படின்னு சொல்லும் பொழுது அகம் ஐ அப்படிங்கிற இடத்துல நான் வந்து எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கணும் இல்லையா. என்னெல்லாம் போட்டுட கூடாது, நான் அதுல ஐங்கிற வேர்டு வந்து என்னோட பாடிய குறிக்கவே கூடாது. அதே மாதிரி ஐங்கிற வார்த்தை என்னோட மைண்ட குறிக்க கூடாது. ஐங்கிற வார்த்தை என்னோட சென்ஸ் ஆர்கன்ஸ குறிக்க கூடாது. அப்போ ஏன்னா வந்து ஏன் அந்த ஸ்டூடெண்ட் அவ்வளவு கான்பிடென்டா அதை 3த்தையும் சொல்லல அப்படின்றத எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அவன் ஃபர்ஸ்ட் கேட்கும் பொழுதே என்ன கேட்கறான், இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் வந்து அச்சேதனமாச்சே, இத வந்து சென்சியன்சி ஏதோ ஒண்ணு கொடுக்கறது. அப்போ அச்சேதனம் வந்து சேத்தனத்தை கொடுக்க முடியாது இல்லையா. அப்போ அவன் கிளியரா புரிஞ்சுட்டு இருக்கான், என்னோட பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் வந்து அகம்ல வராது அப்படிங்கறத அவன் கிளியரா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இந்த ஆன்சரை அவன் வந்து கொடுத்திருக்கான். அப்போ ஐ அப்படிங்கிற வார்த்தையோட மீனிங் என்னவா இருக்கும், கான்சியஸ்னஸ். அந்த கான்சியஸ்னஸ் காம்பனன்ட் தான் வந்து ஐ அப்படிங்கிற வேர்டோட மீனிங். இப்ப அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து என்னவும் கூட தெரிஞ்சிருக்கணும், கான்சியஸ்னா என்னோட பாடியோட பார்ட்டோ ப்ராப்பர்ட்டியோ ப்ராடக்டோ கிடையாது அப்படிங்கறதும் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கு. அப்ப அது ஒரு இண்டிபெண்டன்ட் பிரின்சிபல். அந்த இண்டிபெண்டன்ட் கான்சியஸ்னஸ் பிரம்மன் அகம் அஸ்மி அப்படின்னு அவன் வந்து கம்யூனிகேட் பண்ணிட்டான். பிளஸ் இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அவ்வளவு கான்பிடன்ஸ் இருந்தது இல்லையா, அவனுடைய புரிஞ்சுட்டு இருக்கிற விஷயத்துல அவ்வளோ கான்பிடன்ஸ் இருந்தது. அதனால அவனோட ரிப்ளைல என்ன சொல்றான், இங்க உட்கார்ந்து இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்ல யாராவது ஒருத்தருக்கு என்னோட ஆன்சரை வந்து புரிஞ்சுக்க முடிஞ்சதுனாலோ
or if anybody is able to appreciate my answer, my reply, அவளும் வந்து இந்த டீச்சிங்க கிராஸ்ப் பண்ணிட்டான்னு அர்த்தம் அப்படின்னு அவன் வந்து சொல்றான். சொல்லிட்டு என்ன பண்றான், இப்ப நம்மலாம் வந்து கிராஸ் பண்ணிட்டோம், எனக்கு ரொம்ப சூப்பரா நீங்க சொல்றது புரிஞ்சிடுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், வெயிட் பண்ணுவோம். எதுக்காக வெயிட் பண்ணுவோம், டீச்சர் வந்து பலே சபாஷ் என்னம்மா புரிஞ்சுட்டு இருக்க நீ அப்படின்லாம் சொல்லணும். ஒரு 4 வார்த்தை நம்மள வந்து புகழ்ந்து, டீச்சர் புகழ்ந்து கேட்கறது அப்படிங்கறது வந்து டெஃபினட்டா ஒரு சுவையான விஷயம் இல்ல, அரிதான விஷயமும் கூட. அதுக்காக நாம வெயிட் பண்ணுவோம். ஆனா இந்த ஸ்டூடெண்ட் என்ன புரிஞ்சுட்டு இருக்கான், அகம் பிரம்ம அஸ்மி, அப்ப என்ன தவிர வேற எதுவுமே இங்க இல்ல அப்படின்ற போது அவன் யாரோட அவனை கம்பேர் பண்ணிப்பான், எதுக்காக அவனுக்கு வந்து அந்த புகழ்ச்சியோ இல்ல எதுவோ அவனுக்கு வந்து அந்த இடத்துல தேவையே படல. அதனால என்ன பண்றான் அவன், பட் கிராட்டிடியூட் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அதனால அவன் வந்து அந்த டீச்சருக்கு சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணிட்டு அந்த டீச்சரோட வேற எந்த வார்த்தைக்காகவும் வெயிட் பண்ணாம அவன் மாட்டுக்கு கிளம்பி போயிட்டான். அப்ப இந்த வேத அப்படிங்கிற பதில கேட்ட உடனே உபனிஷத்துக்கே வந்து ரொம்ப குஷி ஆயிடுது. இப்படியெல்லாம் கூட ஆன்சர் பண்ண முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு உபனிஷத் வந்து ரொம்ப த்ரில் ஆகி, ஏன்னா இந்த ஆன்சர் இருக்கு இல்லையா, இந்த ஆன்சர் வந்து வெரி வெரி ரேர் ஆன்சர். ஏன், இப்ப நம்ம வந்து கிளாஸ் எல்லாம் முடிஞ்ச உடனே உங்களுக்கு புரிஞ்சுதா அப்படின்னு கேக்குறோம்னு வச்சுக்கோங்க, என்ன சொல்லுவோம் நம்ம, டாக் எல்லாம் ரொம்ப நன்னா தான் இருந்தது, ஆனா இன்னைக்கு கிளாஸ் கொஞ்சம் ஐ திங்க் அபவ் தி ஹெட் போற மாதிரி இருந்தது, கொஞ்சம் இன்னொரு வாட்டி கேட்டாதான் புரியும் போல இருக்கு. ஒண்ணு இப்படி சொல்லுவோம், இல்லன்னா என்ன சொல்லுவோம், எனக்கு புரிஞ்சுதே, அண்ணா புரிஞ்சுது, ஆனா பாருங்க நீங்க சொல்றது எல்லாம் இந்த கிளாஸ் ரூம்ல இருக்கிற வரைக்கும் ரொம்ப நல்லா புரியுது. த மொமெண்ட் போய் சப்பல் மாட்டின்ற உடனே என்ன சொல்லி கொடுத்தேல் அப்படிங்கறது சுத்தமா ஞாபகம், எவ்வளவு தடவை ஞாபகப்படுத்தினாலும் ஞாபகம் வரமாட்டேங்கிறது. இந்த மாதிரி தான் ஜெனரலி வந்து நம்ம ஆன்சர்ஸ வந்து கேட்போம். யாருமே வந்து கிளியரா எனக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லவே மாட்டா. அதாவது ஐ ஹவ் கிராஸ்ப்ட் கிளியர்லி அப்படின்னு சொல்லி ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறது வந்து ஜெனரலி நடக்காத ஒரு விஷயம். அதனால வந்து கேனோபனிஷத்துல மட்டும்தான் இது ரொம்ப ரேரா நடக்கிற ஒரு விஷயமா இருக்கு. அதனால உபனிஷத் வந்து இப்ப இங்க என்ன பண்றதுன்னா நம்மளுக்கு வந்து டீச்சிங்க வந்து சம்மரைஸ் பண்றது. இப்போ 3வது மந்திரத்திலேருந்து ஆரம்பிச்சு 5வது மந்திரம் வரைக்கும் உபனிஷத்தோட சம்மரி. அப்ப 2வது மந்திரம் வந்து ஸ்டூடெண்டோடைய ரிப்ளை, அதனுடைய அவனோட ரிப்ளையோட எக்ஸ்பிளனேஷன் நம்ம பார்த்தோம். 3வது மந்திரத்தையும் நம்ம வந்து போன கிளாஸ்ல ஆக்சுவலி வந்து பார்த்தோம் இல்லையா. அப்ப யாரு ஒருத்தர் வந்து பிரம்மனை தெரியும் அப்படின்னு சொல்றாளோ அவளுக்கு பிரம்மனை தெரியாது. அப்ப யாரு பிரம்மனை தெரியாதுன்னு சொல்றாளோ அவளுக்கு பிரம்மனை தெரியும். அப்ப நோவர்ஸ் do not know பிரம்மன், நான் நோவர்ஸ் நோ பிரம்மன். நோனா இந்த இடத்துல என்ன ஸ்பெல்லிங்கோ கரெக்டா போட்டுக்கணும், KNOW அது போட்டுக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம், பிரம்மனை ஆப்ஜெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கிறவா பிரம்மனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல. பிரம்மனை யாரும் ஆப்ஜெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலையோ அவ வந்து பிரம்மனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கா. இதுதான் டீச்சிங், இதுதான் ஆக்சுவல் விஷயம். இப்ப இது வரைக்கும் தான் நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். இப்ப வந்து லாஸ்ட் ஃபியூ மந்த்ராஸ், அதாவது கன்க்ளூடிங் மந்த்ராஸ் ஆஃப் தி செகண்ட் சாப்டர் வந்து நம்ம பார்க்கணும் இல்லையா. இப்போ 4வது மந்திரம் இப்ப பார்க்கணும். 4வது மந்திரம் வந்து ஒரு ப்ரொஃபவுண்ட் மந்திரம் அப்படின்னு சொல்லப்படுறது, ரொம்ப எக்ஸலண்ட் மந்திரம். அதை நம்ம படிச்சுட்டு அதனோட அர்த்தத்தை பார்க்கலாம். பேஜ் நம்பர் 7, மந்த்ரா 4. பிரதிபோத விதிதம் மதம் அமிர்தத்வம் ஹி விந்ததே ஆத்மனா விந்ததே வீர்யம் வித்யயா விந்ததே மிருதம். அப்போ கேன உபனிஷத்துடைய ரொம்ப ஒரு ஆழ்ந்த கருத்துள்ள ஒரு மந்திரம் அப்படின்னு இந்த மந்திரத்தை நம்ம வந்து சொல்லலாம். இன்ஃபேக்ட் என்டையர்
ஸ்பிரிச்சுவல் லிட்ரேச்சர் இருக்குல்ல, அதுலயே இது ரொம்ப முக்கியமான மந்திரம் அப்படின்னு கூட சொல்லப்படுறது. ஏன்னா எப்படி இந்த பிரம்ம ஞானத்தை நம்மளால அடைய முடியும் அப்படிங்கிற விஷயம் இந்த மந்திரத்துல பிரசன்ட் பண்ணப்பட்டிருக்கு. அதாவது the procedure to gain பிரம்ம ஞானம். இப்ப இது முன்னாடி எந்த மந்திரங்கள்லயும் டிஸ்கஸ் பண்ணப்படல இந்த விஷயம். அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்ப இந்த மந்திரத்தோட எசன்ஸ் என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதோட டீடைல்ஸ்குள்ள நாம என்டர் பண்ணலாம். இப்ப உபனிஷத் சொல்றது பிரம்மனை அந்த நான் சேஞ்சிங் கான்சியஸ்னஸா நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றது இல்லையா. அதுவும் மைண்ட்ல இருக்கிற மாறாத கான்சியஸ்னஸா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அது இருக்கிறதுனால மட்டும்தான் நம்மளுக்கு எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் எல்லா விதமான நாலேஜும் பாசிபிள் ஆகிறது. இப்போ பிரம்மன் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்? பிரம்மன் ஹேஸ் டு பி அண்டர்ஸ்டுட் ஆஸ் நான் வேரியபிள் கான்சியஸ்னஸ் இன் தி மைண்ட். இப்ப எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் எல்லா நாலேஜும் இஸ் பாசிபிள் ஒன்லி பிகாஸ் ஆஃப் தட் நான் வேரியபிள் கான்சியஸ்னஸ். அப்போ பிரம்மனை கான்சியஸ்னஸா மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிண்டா போராது. என்ன பண்ணணும்? அந்த கான்சியஸ்னஸ் பிரம்மன் நான் அப்படின்னும் நாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்ப பிரம்மன் நான் வேரியபிள் கான்சியஸ்னஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அந்த நான் வேரியபிள் கான்சியஸ்னஸ் நான் இது செகண்ட் ஸ்டெப். இந்த மாதிரி அதாவது இந்த மாதிரி மட்டுமே யாரு பிரம்மன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாளோ அதுதான் ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங். இப்படிதான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு உபனிஷத் சொல்றது. இது மந்திரத்தோடைய ஃபர்ஸ்ட் பார்ட்டுடைய எசன்ஸ் இந்த விஷயத்தை தான் கன்வே பண்றது. ஆஸ் யூஷுவல் சங்கராச்சாரியார் இந்த மந்திரத்துக்கு பியூட்டிஃபுல்லா கமெண்ட்ரி கொடுத்திருக்கார். பிரில்லியன்ட் கமெண்ட்ரி எழுதுறார். இப்ப அது என்ன எழுதுறாரு அதோட ஜிஸ்ட நம்ம பார்க்கலாம். அந்த பாஷ்யத்தோடைய சும்மா ஒரு குட்டி ஜிஸ்ட நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு நடக்கிற ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸும் ஆர் ஏற்படுற ஒவ்வொரு அறிவும் இருக்கு இல்லையா. அதாவது எப்ப ஏற்படுறது? ஜாக்கிரத அவஸ்தால தான் மோஸ்ட் ஆஃப் தி எக்ஸ்பீரியன்சஸ் ஆர் நாலேஜ் எப்ப ஏற்படும்? நம்மளுடைய ஜாக்கிரத அவஸ்தா, அந்த வேக்கிங் ஸ்டேட்ல. இது ரெண்டும் எங்க ஏற்படும்? நம்மளோட மைண்ட்ல எக்ஸ்பீரியன்ஸும் நாலேஜும் ஏற்படுறது. அப்கோர்ஸ் புத்தியில தான் நாலேஜ் ஏற்படுறது, பட் மைண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப இது ஏற்படுறதுக்கு என்ன தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தா 2 ஃபேக்டர்ஸ் இதுல இன்வால்வ் ஆகியிருக்கு அப்படின்னு உபனிஷத் சொல்றது. அப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸோ இல்ல ஒரு நாலேஜோ நம்ம மைண்ட்ல ஏற்படுறதுக்கு 2 ஃபேக்டர்ஸ் இன்வால்வ் ஆகியிருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தானா அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு ரிலவெண்டான ஒரு தாட் என்னோட மைண்ட்ல ஏற்படணும் இல்லையா. அப்போ என்ன எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஏற்பட போறதோ அதுக்கான ரிலவெண்ட் தாட் என்னோட மைண்ட்ல ஏற்படணும். இப்ப என்னோட மைண்ட் என்ன பண்றது? சென்ஸ் ஆர்கன்ஸ் மூலமா ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட கான்டாக்ட் பண்றது இல்லையா. இப்ப நான் ஏதாவது ஒன்னத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட மைண்ட் எப்படி தெரிஞ்சுக்கிறது? என் சென்ஸ் ஆர்கன் அந்த ஆப்ஜெக்ட கான்டாக்ட் பண்றது மூலமா என்னோட மைண்ட் அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸையோ இல்லனா அதுல இருந்து ஒரு அறிவையோ அடையிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த கேலண்டர் பாக்குறேன் அப்படின்னா இப்ப நான் என்ன பண்றேன்? என்னோட கண்ணை பயன்படுத்தி என்னோட சென்ஸ் ஆர்கன்ஸ் மூலமா அந்த கேலண்டர் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட நான் பாக்குறேன் இல்லையா. அப்ப என்னோட சென்ஸ் ஆப்ஜெக்டும் சென்ஸ் ஆர்கனும் ஆப்ஜெக்டும் இப்போ கான்டாக்ட் பண்றது இல்லையா. அப்போ என்ன ஆகிறது? மைண்ட் அண்ட் கேலண்டர் சம்பந்தம் இந்த இடத்துல ஏற்படுறது இல்லையா. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னோட மைண்ட் அண்ட் அந்த கேலண்டர் சம்பந்தம் ஏற்படுறது அப்படின்னு சொன்னேன்னா ஆக்சுவலி என்ன அர்த்தம் ஆகுதுன்னா என்னுடைய அட்டென்ஷன் அந்த இடத்துல இருக்கு அப்படின்னு அர்த்தம் இல்லையா. ஏன்னா நான் அட்டென்ஷன் கொடுக்கும் பொழுதுதான்
அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்டுக்கும் என்னோட மைண்டுக்குமான கான்டாக்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிறது. இப்ப அந்த கான்டாக்ட் எந்த ஃபார்ம்ல என்னோட மைண்ட்ல ஏற்படுறது? அகைன் தாட் ஃபார்ம்ல தான் வந்து அது ஏற்படுறது. அப்ப அந்த தாட் ஃபார்ம்ல என்னோட மைண்ட்ல அந்த கான்டாக்ட் ஆனது ரெஜிஸ்டர் ஆகிறது. இப்ப வந்து சும்மா நான் இந்த பக்கம் பாக்குறதுனால எனக்கு வந்து அந்த போட்டோடைய ஆர் அந்த கேலண்டருடைய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது. ஏன்னா அப்படி பார்க்கும் பொழுது அந்த இடத்துல வேற என்ன இருக்கு? ஒரு பெரிய வால் இருக்கு. அப்போ நான் வாலை ஃபோக்கஸ் பண்ணினேன்னா என்னால வந்து கேலண்டரை ஃபோக்கஸ் பண்ண முடியாது. நான் கேலண்டரை மிஸ் பண்ணிடுவேன். இப்ப கேலண்டரை ஃபோக்கஸ் பண்ணினேன்னா வாலை வந்து நான் மிஸ் பண்ணிடுவேன். இப்ப அதனாலதான் என்ன சொல்றோம், கண்ணு வந்து நன்னா திறந்திருந்தாலும், எவ்வளோ பேரு கண்ணுக்கு முன்னாடி இவ்வளோ பேர் இங்க உட்கார்ந்துருந்தாலும், எனக்கு வந்து ஏதாவது ஒரு பர்டிகுலர் பர்சன் வந்திருக்காளா வரலையா, அவளுடைய பிரசன்ஸ் வந்து எனக்கு தெரியணும்னா நான் என்ன பண்ணணும்? எந்த பர்டிகுலர் பர்சன் பத்தி எனக்கு தெரியணுமோ அவளை நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கணும் இல்லையா? அப்ப நான் ஃபோக்கஸே பண்ணாம அப்படியே பார்த்துட்டு இருந்துட்டு வேற யாரோ வந்து என்கிட்ட அந்த பர்டிகுலர் பர்சன் வந்திருக்காளா இல்லையா அப்படின்னு கேட்டேலே, நீங்க வந்து பார்த்தேலா அப்படின்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? சாரி, ஐ டிட் நாட் நோட்டிஸ் அப்படின்னு சொல்லிடுவேன் இல்லையா? அப்ப பார்க்கறதுக்கும் நோட்டீஸ் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்ப அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து என்னோட மைண்ட்ல நடக்கணும். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து எப்படி நடக்கிறது? அதுவும் ஒரு தாட் ஃபார்ம்ல தான் நம்மளோட மைண்ட்ல நடக்கிறது. அதை வந்து அந்தக்கரண விருத்தி அப்படின்னு சொல்றோம். அப்போ தாட் மட்டும் ஏற்பட்டா போதாது இல்லையா? அந்த ஆப்ஜெக்டுக்கு ரிலவெண்டான தாட்டா அது இருக்கணும். இப்ப அது வந்து இப்ப போட்டோ அப்படின்னு நம்ம சொன்னோம்னா போட்டோ விருத்தியா இருக்கணும். இப்ப மரம் அப்படின்னு சொன்னா விருட்சம் அப்படின்னு சொன்னோம்னா விருட்ச ஆகார விருத்தி அப்படின்னு அதை சொல்றோம். சமஸ்கிருதத்துல ஆகார விருத்தி, எந்த ஆப்ஜெக்டோ அந்த ஆப்ஜெக்டோடைய ஆகார விருத்தி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ அது மாதிரி இப்ப கேலண்டர் நான் பாக்குறேன்னா கேலண்டர் ஆகார விருத்தி. இப்போ ரிலவெண்ட் தாட்டா அது வந்து இருக்கணும். இப்போ ரிலவெண்ட் தாட்டா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன ஆயிடும்? நம்மளோட மைண்ட் வந்து அந்த பர்டிகுலர் எக்ஸ்பீரியன்ஸ ஒரு ஆக்ஷனை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்காது. இப்ப நம்ம இது வந்து எவ்ரிடே இந்த விஷயம் நம்மளுக்கு நடக்கிறது. எப்படி சொல்லலாம்? இப்ப நம்ம வந்து ஜென்ரலி வந்து சாவிய எங்கேயோ வச்சிடுவோம், போனை எங்கேயோ வச்சிடுவோம் இல்லையா? இப்ப மொபைல் போன் எல்லார்கிட்டயுமே இருக்கும், எப்பயுமே தேடுவோம் இல்லையா? எங்க வச்சுட்டோம் அப்படின்னு. ஏன் அந்த மாதிரி ஆகிறது? அந்த போனை வந்து நான் ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல வைக்கும் பொழுது என்னோட மைண்ட நான் அந்த நேரத்தில் அப்ளை பண்ணல. அப்ப நான் மைண்ட அப்ளை பண்ணியிருந்தேன்னா என்ன ஆகும்? இந்த பிளேஸ்ல வைக்கிறேன் அப்படிங்கிற விஷயம் வந்து என்னோட மைண்ட்ல இன்னொரு தாட் ஃபார்மா ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். அப்போ எனக்கு வந்து அந்த பர்டிகுலர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும்னா அது ரிலவெண்ட் தாட்டா என்னோட மைண்ட்ல வந்து ரெஜிஸ்டர் ஆகணும். பட் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருக்கு? இப்ப நம்மளுக்கு ஏற்படுற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா கண்டினியூவஸா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆனது வந்து சேஞ்ச் ஆகிண்டே இருக்கு இல்லையா? நம்ம விதமான எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கிறது, விதமான அறிவும் நம்மளுக்கு சேம் டைம் ஏற்படுறது இல்லையா? அப்ப தாட்ஸ் வந்து கான்ஸ்டன்டா மாறிண்டே இருக்கு. அப்போ வேரியபிள் தாட்ஸ் நம்மளுக்கு வந்து வேரியட் எக்ஸ்பீரியன்சஸ் கொடுக்கறது. அதே மாதிரி வேரியபிள் தாட்ஸ் நம்மளுக்கு வேரியட் நாலேஜ கொடுக்கறது. ஆனா வேதாந்தம் சொல்றது இந்த தாட் மட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்றதுக்கு போதுமான ஃபேக்டர் இல்ல அப்படின்னு சொல்றது. அப்ப நாலேஜ கெயின் பண்றதுக்கு தாட் மட்டும் போதுமான விஷயம் இல்லை. ஏன்னா தாட் எந்த இடத்துல இருக்கு? தாட்டோட லோக்கஸ் எது? தாட் எந்த இடத்துல ஏற்படுறது? மைண்ட்ல தான் வந்து இந்த தாட் ஆனது ஏற்படுறது. அப்ப மைண்ட் வந்து எதனுடைய ப்ராடக்ட்? பஞ்ச பூதத்தினுடைய ப்ராடக்ட். அப்போ மைண்ட் வந்து பை நேச்சர் அச்சேதனம், பஞ்சபூதத்தோடைய ப்ராடக்ட் மைண்ட்னா பஞ்சபூதம் எப்படிப்பட்டது? மேட்டர் பிரின்சிபிளா என்னது? மேட்டர் பிரின்சிபிள். அப்போ மைண்ட் வந்து
பை நேச்சர் அச்சேதனம். அப்ப அதுல ஏற்படுற தாட்ஸ் எப்படி இருக்கும்? அச்சேதனமா தான் இருக்கும். அப்ப ஒவ்வொரு தாட்டும் எப்படி? இனர்ட் நேச்சர் உடையது. அப்ப இனர்ட் விஷயம் எப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ நம்மளுக்கு ஏற்படுத்த முடியும்? இப்ப இந்த இனர்ட் டெஸ்க் இருக்கு, இந்த இனர்ட் டெஸ்க்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்படுமா? இந்த இனர்ட் மைக் இருக்கு, இதுலதான் ரெகுலரா கிளாஸ் எடுக்கிறோம், இதனால ஏதாவது நாலேஜை அடைய முடியுமா? பண்ண முடியாது இல்லையா? அப்ப தாட் பை இட் செல்ஃப் cannot generate experience. அப்ப அதோட அடிஷனலா ஒவ்வொரு தாட்டுக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட் கூட இருக்கு. அதனால அந்த தாட்டே எக்ஸ்பீரியன்ஸ் ஆவோ நாலேஜ் ஆவோ கன்வெர்ட் ஆகிறது. இப்ப விருத்தி, சாதாரணமா ஒரு விருத்தி இருக்கு, அது விருத்தி ஞானமா ஆகிறது. அதே மாதிரி ஒரு விருத்தி இருக்கு, அது விருத்தி அனுபவமா ஆகிறது. அப்ப அந்த ஃபேக்டர் எது? கான்சியஸ்னஸ் பிரின்சிபிள். அப்ப அந்த கான்சியஸ்னஸ் பிரின்சிபிள் தான் அந்த சாதாரண தாட் என்ன பண்றது? எக்ஸ்பீரியன்ஸா நம்மளுக்கு ரிவீல் பண்றது. அப்ப அந்த கான்சியஸ்னஸ் பிரின்சிபிள் எப்படி இருக்கு? அது நம்மளோட என்டையர் பாடிய பர்வேட் பண்ணி இருக்கு இல்லையா? அப்போ அந்த தாட் இப்ப என்டையர் பாடிய பர்வேட் பண்ணிருக்குன்னா தாட்லயும் கான்சியஸ்னஸ் இருக்கணுமா இல்லையா? அப்ப தாட்லயும் கான்சியஸ்னஸ் கண்டிப்பா இருக்கணும். அப்ப தாட் பிளஸ் கான்சியஸ்னஸ் தான் ஞானம். இப்ப வெறும் தாட்டும் நாலேஜ் ஏற்படுத்தாது, அதே மாதிரி வெறும் கான்சியஸ்னஸும் நாலேஜ் ஏற்படுத்தாது. அப்ப தாட் பிளஸ் கான்சியஸ்னஸ் மிக்சர் இருக்கு இல்லையா, அதுதான் ஒரு அனுபவத்தை கொடுக்கும், அதுதான் ஒரு அறிவையும் நம்மளுக்கு ஏற்படுத்துறது. அப்ப இந்த தாட் பிளஸ் கான்சியஸ்னஸ் மிக்சர் தான் எக்ஸ்பீரியன்ஸா நம்ம ஆக்சுவலி ஃபீல் பண்றோம். இப்போ நேச்சுரலா நம்மளுக்கு டவுட் வரணும். ஜெனரலி என்ன டவுட்? இந்த தாட் மாறிண்டே இருக்கு இல்லையா, விதவிதமான தாட் வருது. அது கூடவே அந்த கான்சியஸ்னஸ் மிக்சரும் இருக்கு அப்படின்னு சொல்றோம். அப்ப அது கூடவே கான்சியஸ்னஸும் மாறிண்டே இருக்குமா? மாறிண்டே இருக்குமா? இல்ல கான்சியஸ்னஸ் மாறாம அப்படியே இருக்குமா? தாட்ஸ் மட்டும் மாறுமா? எதா இருந்தாலும் நல்ல மீமாம்சம் பண்ணி உங்களுடைய ஆன்சரை சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அப்போ இந்த மாறிண்டே இருக்கிற தாட்ஸோட சேர்ந்து என்ன இருக்கு? மாறாத கான்சியஸ்னஸ் கண்டினியூஸா இருந்துட்டே இருக்கு. இப்ப ஏன் இதெல்லாம் திருப்பி திருப்பி சொல்றோம்னா, இதெல்லாம் தான் ப்ரொசீஜரல் ஸ்டெப்ஸ் நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்க்கு. இப்படிதான் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலனா எவ்வளவு ஜென்மமானாலும் நம்மளால ப்ராப்பரா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. அப்புறம் இந்த ஸ்டெப் எல்லாம் நம்ம டிராவல் பண்ணி அதுல ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கன்விக்ஷன் ஏற்படணும். அப்ப தாட்ஸ் அந்த மிக்சர்ல இருக்கிற வேரியபிள் காம்பனன்ட், கான்சியஸ்னஸ் நான் வேரியபிள் காம்பனன்ட். அப்போ ஒவ்வொரு நாலேஜும் என்னது அப்படின்னா சேஞ்சிங் தாட் பிளஸ் சேஞ்ச்லெஸ் கான்சியஸ்னஸ். அப்போ ஒவ்வொரு அனுபவமும் என்னது? சேஞ்சிங் அனுபவா பிளஸ் சேஞ்ச்லெஸ் கான்சியஸ்னஸ். இப்ப போதகா அப்படின்னா நாலேஜ், அறிவு. அப்ப இந்த தாட்டும் கான்சியஸ்னஸும் எவ்வளோ இன்டிமேட்னா அவ்வளோ இன்டிமேட். அது ரெண்டுத்தையும் என்னைக்குமே நம்மளால பிரிக்க முடியாது. அதனால நிறைய பேர் எப்படி தப்பா நினைச்சுருவா, இந்த கான்சியஸ்னஸ் மைண்டோட ஒரு இன்டெக்ரல் பார்ட் அப்படின்னு தப்பா நினைச்சுட்டு நிறைய பேர் அந்த மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணிட்டவாளும் இருக்கா. ஏன்னா நம்ம ரெண்டுத்தையுமே சேர்த்து தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம் இல்லையா, அது ரெண்டுத்தையும் என்னைக்குமே நம்மளால பிரிக்க முடியாது. அதனால என்ன நினைச்சுருவா, கான்சியஸ்னஸ் மைண்டோட ஒரு ப்ராப்பர்ட்டி போல இருக்கு, மைண்டோட பார்ட் போல இருக்கு அப்படின்னு தப்பா நினைச்சுருவா. பட் கான்சியஸ்னஸ் எல்லா தாட்லயும் இருக்கு, ஆனா அது தாட்டோட பார்ட் கிடையாது. எல்லா தாட்லயும் இருக்கு, அது தாட்டோட ப்ராடக்ட் கிடையாது, அது தாட்டோட ப்ராப்பர்ட்டியும் கிடையாது. அது தாட்டுக்கு வேறா இருக்கு, ஆனா தாட்டோட மிக்ஸ் ஆகி இருக்கு.
எக்ஸாக்டா இது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா மூன் லைட் எக்ஸாம்பிள் அப்படியே இதுக்கு நம்ம இது பண்ணி புரிஞ்சுக்கலாம். மூன் லைட்டையும் மூனையும் நாம சேர்த்து தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம். கரெக்டா? மூன் லைட்டையும் மூனையும் ரெண்டுமே எப்பயுமே சேர்த்து தான் நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம். இன்ஃபேக்ட் மூன் லைட் அப்படின்னு சொல்றதே ஆக்சுவலி தப்பு. கரெக்டா? இப்போ மூணுக்கு லைட்டே வந்து ஆக்சுவலி கிடையாது. ஆனா நம்ம தப்பா சொல்றோம். சரி சொல்லி அது எல்லாரும் சொல்றோம், நம்மளும் வந்து எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணிப்போமே. அப்போ மூனோட இந்த மூன் லைட் என்னது? மூனோட பார்ட்டோ ப்ராடக்டோ ப்ராப்பர்ட்டியோ கிடையாது. அப்ப அந்த லைட் வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் பிரின்சிபல். அப்ப அது என்ன பண்றது? மூணை பெர்வேட் பண்றது. அப்ப அது மூணோட பவுண்டரியோட லிமிட்டட் கிடையாது. அது மூணு இல்லைனாலும் இட் கண்டினியூஸ் டு எக்ஸிஸ்ட். கரெக்டா? அப்ப தாட் வந்து மூன் மாதிரி. இந்த இடத்துல கான்சியஸ்னஸ் எதோட கம்பேர் பண்ணி பாத்துக்கணும்? மூன் லைட், சோ கால்டு மூன் லைட்டோட கம்பேர் பண்ணி பாத்துக்கணும். அப்ப அது ரெண்டுமே வந்து சேர்ந்துதான் இருக்கும், ஆனா இண்டிபெண்டன்ட். ஒன்னு வந்து சேஞ்சிங், இன்னொன்னு நான் சேஞ்சிங், சேஞ்ச்லெஸ். அப்போ பிரம்ம ஞானம் ஏற்படணும் அப்படின்னு சொன்னா, ஆர் செல்ஃப் நாலேஜ் வந்து ஏற்படணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளுடைய அட்டென்ஷனை எங்க திருப்பணும்? நம்ம சேஞ்சிங் தாட்ஸ்ல இருந்து சேஞ்ச்லெஸ் கான்சியஸ்னஸ்க்கு நம்மளுடைய அட்டென்ஷனை இப்ப நம்ம திருப்பணும். இப்ப ஃபர்ஸ்ட் தாட் வருது, எனக்கு மைக் அப்படின்னு ஒரு தாட் வருது. மைக் தாட் வருது அப்படிங்கறது எனக்கு தெரியாது, அதனால தான் நான் சொல்றேன் இல்லையா? இல்லைன்னா என்னால எப்படி சொல்ல முடியும்? இப்போ மைக் தாட் வருது, எனக்கு அது தெரியறது. அப்புறம் அந்த மைக் தாட் போயிடுறது. இப்போ போன் தாட் எனக்கு செகண்டா வருது, அதுவும் எனக்கு தெரியறது. இப்போ போன் தாட்டும் என்னை விட்டு என்னோட மைண்ட்ல இருந்து போயிடுறது. மூணாவதா ஸ்விட்ச் தாட் எனக்கு வருது, அதுவும் எனக்கு தெரியறது. அதுவும் வந்து இப்ப என்னோட மைண்ட்ல இருந்து போயிடுறது. அப்போ இதுல எது கான்ஸ்டன்டா இருக்கு? எனக்கு தெரியறது, எனக்கு தெரியறது, எனக்கு தெரியறது அப்படிங்கிறது தான் கான்ஸ்டன்டா மாறாம இருக்கக்கூடிய விஷயம். ஆனா மாறிண்டே இருந்தது என்னது? அந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து மாறிண்டே இருக்கு. இப்ப தாட் வந்து மாறிண்டே இருக்கு, ஆனா அந்த மாறிண்டே இருக்கிற தாட் வந்து மாறாத இருக்கிற கான்சியஸ்னஸ்னால தெரிஞ்சுக்க முடியறது இல்லையா? அப்ப ஐ எம் கான்சியஸ் இருக்கு இல்லையா? ஐ எம் கான்சியஸ் ஆஃப் தட் பர்டிகுலர் தாட் அப்படிங்கிறது வந்து நான் சேஞ்சிங்கா கண்டினியூஸா இருந்துட்டே இருக்கு. அப்ப நம்மளுடைய அட்டென்ஷனை வந்து நம்ம கான்சியஸ்னஸ் பிரின்சிபிள் பக்கமா திருப்பணும். இப்ப அட்டென்ஷனை திருப்பணும் அப்படின்னா அகெயின் என்ன தப்பு பண்ணிடக்கூடாது? கான்சியஸ்னஸையும் ஒரு ஆப்ஜெக்டா என்னால வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட முடியும் அப்படிங்கிற அந்த தப்ப பண்ணிடவே கூடாது. ஏன்னா நம்ம அப்படிதான் வெயிட் பண்ணுவோம் இல்லையா? அப்போ அதே மாதிரி கான்சியஸ்னஸும் வந்து கண்ணை மூடின்னு உட்கார்ந்தா இந்த லைட்டு ஃபேன் எல்லாம் வந்துட்டு போற மாதிரி கான்சியஸ்னஸும் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு வரும் அப்படின்னு நாம வெயிட் பண்ணுவோம். பட் ஒரு நாளைக்கும் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு கான்சியஸ்னஸ் வராது. அப்போ நான் வந்து இப்ப தாட்டை வந்து ஆப்ஜெக்டிஃபை பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு கான்சியஸ்ல இருந்து தாட்டை வந்து நான் பிரிச்சுட்டேன் அப்படின்னு அர்த்தம். இப்ப என்னால வந்து இந்த தாட் அப்படின்றத என்னால ஆப்ஜெக்டிஃபை பண்ண முடியறதுன்னு சொன்னா வாட் ஆம் ஐ டூயிங் ஆக்சுவலி? நான் வந்து அது கான்சியஸ்னஸ் தாட் மிக்சர் அப்படின்னு தான் நம்ம படிக்கிறோம் இல்லையா? அப்போ அதை என்ன பண்ணிடுறேன்? நான் கான்சியஸ்னஸ் வந்து தாட்ல இருந்து செப்பரேட் பண்ணிடுறேன் அப்படின்னு அர்த்தம். அப்ப வெறும்னா இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் மட்டும்தான் நம்மளால பண்ணிக்க முடியும். இப்ப அந்த தாட் ஆப்ஜெக்ட் வந்து கான்சியஸ்னஸ் அந்த மிக்சர்ல இருந்து நம்ம வந்து கான்சியஸ்னஸ் பிரிச்சிடுறோம். அப்ப அந்த தாட் வந்து ஆப்ஜெக்ட், கான்சியஸ்னஸ் வந்து சப்ஜெக்ட், நான் அது நோவர் அப்படின்னு நாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்போ நான் தான் வந்து கான்சியஸ்னஸ் பிரின்சிபிள், ஐ எம் த கான்சியஸ்னஸ் பிரின்சிபிள். ஆனா மிங்கிளிங் வித் எவ்ரி தாட். அப்போ ஒவ்வொரு தாட்டோட ரைஸ் அண்ட் ஃபால் இருக்கு இல்லையா? ஒரு தாட் எழும்புறது, ஒரு தாட் வந்து மறைஞ்சு போறது. அந்த ஒவ்வொரு தாட்டிலையும் வந்து நான் இருந்துட்டே இருக்கேன். அப்ப நான் தான் அந்த தாட்டை வந்து பிளஸ் பண்றேன். அப்ப அதுக்கு எக்ஸிஸ்டன்ஸும் கொடுக்கறேன்,
அப்புறம் நான் என்ன பண்றேன், அந்த தாட் வந்து இருக்கு அப்படிங்கறதும் எனக்கு தெரியுது. ஐ ஆம் அவேர் ஆஃப் தட் பர்டிகுலர் தாட். அப்போ தாட் வந்து ஆப்ஜெக்ட், நான் வந்து சப்ஜெக்ட், நான் வேரியபிள் கான்சியஸ்னஸ். இப்ப ரெண்டு விஷயம் இருக்கு, ஒன்னு வந்து சேஞ்சிங், இன்னொன்னு வந்து நான் சேஞ்சிங். இப்ப அந்த நான் சேஞ்சிங் கான்சியஸ்னஸ் ஆப்ஜெக்ட் கிடையாது. இப்ப தாட்ஸ் எல்லாமே ஆப்ஜெக்ட். இப்ப வந்து நான் கான்சியஸ்னஸ் வந்து அவேர் ஆஃப் மை என்னெல்லாம் எனக்கு தெரியும், பாடி, மைண்ட், சென்ஸ், காம்ப்ளெக்ஸ், இந்த வேர்ல்டு இருக்கு, எல்லாமே எனக்கு வந்து ஐ எம் அவேர் ஆஃப் எவ்ரிதிங். அதுதான் நம்ம வந்து தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திர கூட சொன்னோம் இல்லையா. அப்போ பாலாதிஷ்வபி ஜாக்கிரதா திசுததா சர்வாசு அவஸ்தாஸ்வபி வியாவிருத்தாஸ்வனு வர்த்தமான அகமித்யந்தம் ஸ்புரந்தம் சதா. இப்ப எல்லாமே வந்து எப்படிப்பட்டதா இருக்கு, சேஞ்ச் ஆகின்ற இருக்கிற விஷயமா இருக்கு. இந்த வேர்ல்டு எப்படிப்பட்ட வேர்ல்டா இருக்கு, சேஞ்ச் ஆகிண்டே இருக்கு. பாடி, மைண்ட், சென்ஸ் ஆர்கன்ஸ் எப்படி இருக்கு, சேஞ்ச் ஆகிண்டே இருக்கிற விஷயமா இருக்கு இல்லையா. பாடி சேஞ்ச் ஆகுறது, மைண்ட் சேஞ்ச் ஆகுறது, தாட்ஸும் சேஞ்ச் ஆகிண்டே இருக்கு. இப்போ வியாவிருத்தாசு அப்படின்னா இந்த சேஞ்சிங் தாட்ஸ்குள்ள இருக்கிற அப்படின்னு அர்த்தம். அப்ப அந்த இன் அண்ட் த்ரூ தீஸ் சேஞ்சிங் தாட்ஸ் என்ன இருக்கு, ஒரு சேஞ்ச்லெஸ் விட்னஸ் கான்சியஸ்னஸ் பிரின்சிபிள் இருக்கு. இப்ப அதனாலதான் வந்து நம்ம என்ன சொல்றோம், பால்யா திஷ்வபி ஜாக்கிரதா திஷு ததா. என்ன அர்த்தம், நான் குழந்தையா இருந்தேன், நான் யங்கா இருந்தேன், நான் மிடில் ஏஜ்டு பர்சனா இருந்தேன், இப்போ நான் ஓல்ட் ஏஜ்டு பர்சனா இருக்கேன். ஓல்ட் ஏஜ்னு சொல்லிக்கலாம். ஆர் இஃப் யூ ஃபீல் யங் அட் ஹார்ட், நான் இப்பயும் யங்கா இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்ப ஆனா இந்த சென்டென்ஸ்ல எல்லாம் வந்து எது காமனா இருக்கு, நான் அது வந்து காமனா இருக்கு இல்லையா. எந்த விதமான சேஞ்சும் வந்து அந்த நான் அப்படிங்கிற சப்தத்துக்கு இல்லவே இல்லை. இப்ப மாறாம இருக்கிறது வந்து அந்த நான், அதனால அது நான் வேரியபிள். அப்ப ஐ ஆம் வந்து நான் வேரியபிள் கான்சியஸ்னஸ். அப்ப இது வந்து இதோட இந்த மந்திரம் முடிஞ்சிருத்தா அப்படின்னா, இனிமேதான் இந்த மந்திரம் வந்து என்ன பண்ண போறது அப்படின்னா ஒரு பெரிய லீப் பண்றது. ஆக்சுவலி மகாவாக்கிய ஸ்ரவணம் வருது. என்னன்னா இந்த நான் சேஞ்சிங் கான்சியஸ்னஸுக்கும் மற்ற சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிற எல்லா விஷயம் எவ்ரிதிங் எல்ஸ் அதுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப். இப்போ எல்லாம்னா எல்லாமே, பாக்கி எவ்ரிதிங் எல்ஸ்னா என்னெல்லாம் அதுல சொல்லலாம், வேர்ல்டு ஜகத்தை போட்டுடலாம். அப்புறம் பாடி மைண்ட், நம்ம கிட்ட இருக்கிற பாடி மைண்ட் சென்ஸ் காம்ப்ளெக்ஸ் தாட்ஸ் இதெல்லாம் போட்டுடலாம். இப்போ இதெல்லாம் தான் வந்து மாறிண்டே இருக்கக்கூடிய விஷயங்கள் இல்லையா. இதெல்லாம் என்னது, மாறிண்டே இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம என்னன்னு படிச்சோம், எது உள்ள இதெல்லாம் போட்டுடலாம், ஓம் ஆக்ட். ஓம் ஆக்ட் ஞாபகம் இருந்ததுன்னா ஓகே, ஞாபகம் இல்லைன்னா அதுவும் மாறிண்டே இருக்கிற விஷயம் தானே, அதனால மறந்து போயிடுச்சுன்னா பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். சோ என்ன ரிலேஷன்ஷிப், இந்த ஐ தி அப்சர்வருக்கும், அதாவது இந்த விட்னஸ் பிரின்சிபல் இருக்கு இல்லையா, கான்சியஸ்னஸ் பிரின்சிபலுக்கும் பாக்கி இருக்கிற அந்த ஆப்ஜெக்ட்ஸுக்கும் என்ன கனெக்ஷன் ஆர் என்ன ரிலேஷன்ஷிப், கான்சியஸ்னஸுக்கும் மேட்டருக்கும் என்ன சம்பந்தம். இப்ப இந்த இடத்துல தான் வந்து ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணிடுவா, நிறைய பெரிய பிலாசபர்ஸ்லாம் இருக்கா இல்லையா, அவெல்லாம் வந்து என்ன பண்ணிடுவா, பிளண்டர் கமிட் பண்ணிடுவா, பெரிய தப்பெல்லாம் வந்து பண்ணிருக்கா போல இருக்கு. அப்ப கான்சியஸ்னஸ் மேட்டர் இது ரெண்டத்தையும் பத்தியும் டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன பண்ணிடுறா, இந்த சாங்கியா பிலாசபி அப்படின்னு ஒரு பிலாசபி இருக்கு. அவ என்ன பண்ணிடுறா, கான்சியஸ்னஸ் அண்ட் மேட்டர் ரெண்டுமே வந்து இண்டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லிடுறா. அது ரெண்டுமே வந்து எட்டர்னல், அதாவது நித்தியம், ரெண்டுமே வந்து நித்தியம், ரெண்டுமே வந்து பேரலல் ரியாலிட்டிஸ் அப்படின்னு சொல்ல. அப்ப ரெண்டுமே சத்தியம் அப்படின்னு வந்து அவ ஒரு பிலாசபி டிரைவ் பண்ணி வச்சிருக்கா. அதாவது கான்சியஸ்னஸ்னா புருஷா, மேட்டர் வந்து பிரகிருதி அப்படின்னு சொல்லுவோம். அப்ப புருஷா பிரகிருதி ரெண்டுமே வந்து இண்டிபெண்டன்ட் எட்டர்னல் பேரலல் ரியாலிட்டிஸ் அப்படின்னு வந்து சில பிலாசபர்ஸ் வந்து சொல்லியிருக்கா. இத வந்து நம்ம என்ன சொல்றோம், வேதாந்தத்துல நம்ம என்ன சொல்றோம், துவைத்த தரிசனம் அப்படின்னு நாம சொல்றோம். இப்ப சாங்கியா பிலாசபி இது. இப்ப
இப்ப மாடர்ன் சயின்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, மாடர்ன் சயின்ஸ் வந்து என்ன சொல்றது அப்படின்னா அது ரெண்டும் டூ டிஃபரெண்ட் திங்ஸ் கிடையாது அப்படின்னு மாடர்ன் சயின்ஸ் ஆக்சுவலி சொல்றது. அதாவது மேட்டரும் கான்சியஸ்னஸும் ரிலேட்டட் அப்படின்னு சொல்றது. பட் எந்த சம்பந்தம் இருக்கு அப்படின்னா காஸ் அண்ட் எஃபெக்ட் சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்றது. அதாவது காரிய காரண சம்பந்தம். பட் எது காரணம் எது காரியம் அதுல வந்து ப்ராப்ளம் இருக்கு மாடர்ன் சயின்ஸ்ல. இப்ப மாடர்ன் சயின்ஸ் வந்து என்ன சொல்றது அப்படின்னா மேட்டர் இருக்கு இல்லையா, மேட்டர் பிரின்சிபிள் தான் வந்து ஃபண்டமெண்டல் ரியாலிட்டி அப்படின்னு சொல்றது. அப்ப அது வந்து காரணம் அப்படின்னு சொல்லிடுறது. பட் இந்த கான்சியஸ்னஸ் இருக்குல்ல அது வந்து ப்ராடக்ட் இஃபெக்ட் அப்படின்னு சொல்றது, டெம்பரரி அப்படின்னு சொல்லிடுறது மாடர்ன் சயின்ஸ். எப்படி அப்படி சொல்றது அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப வந்து மாடர்ன் சயின்ஸ் படி கான்சியஸ்னஸ் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா நம்மளோட பிரெயின்ல கான்சியஸ்னஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுவா. சரி, எவ்வளவு நேரத்துக்கு அந்த கான்சியஸ்னஸ் நம்ம கிட்ட இருக்கும்? நம்ம உயிரோட இருக்கிற வரைக்கும் இருக்கும். அதனாலதானே சொல்றோம் தலையில அடிபட்டு அன்கான்சியஸ் ஆயிட்டா அப்படிங்கிற வார்த்தைலாம் ஏன் வருது? ஏன்னா மாடர்ன் சயின்ஸ் என்ன நினைச்சுட்டு இருக்கு, பிரெயின்ல தான் வந்து கான்சியஸ்னஸ் இருக்கு அப்படின்னு வந்து அது தப்பா வந்து நினைச்சுட்டு இருக்கு. இதே மாதிரிதான் இந்த நியாயா வைசேஷிகா அவெல்லாம் கூட இதே மாதிரி பிலாசபி தான் வச்சுட்டு இருக்கா. பட் நம்ம என்ன படிக்கிறோம்? வேதாந்தம் படிக்கிறோம் இல்லையா. இந்த வேதாந்தம் வந்து என்ன சொல்றது அப்படின்னா அது சாங்கிய தரிசனத்தையும் டிஸ்மிஸ் பண்ணிடுறது, நியாயா வைசேஷிகாவையும் வந்து அது டிஸ்மிஸ் பண்ணிடுறது. அப்ப கான்சியஸ்னஸ் மேட்டர் ரெண்டுமே வந்து இண்டிபெண்டன்ட் என்டிட்டி, ரெண்டும் இண்டிபெண்டன்ட் என்டிட்டி கிடையாது அப்படின்னு சொல்றது. அது ரெண்டும் வந்து பேரலல் ரியாலிட்டிஸும் கிடையாது அப்படின்னு சொல்ற, ரெண்டுமே சத்தியம் அப்படின்னு வந்து அது சொல்லல. அதுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்றது? அதே காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப் இருக்கு, காரிய காரண சம்பந்தம் உண்டு. ஆனா எது காரணம் எது காரியம்? வேதாந்தம் வந்து என்ன சொல்றது? கான்சியஸ்னஸ் தான் அல்டிமேட் காரணம். இப்ப சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. அப்ப த நான் வேரியபிள் கான்சியஸ்னஸ் தான் பிரம்மன். அதுவும் எப்படிப்பட்ட பிரம்மன்? தஸ்மாத் வா ஏ தஸ்மாத் ஆத்மன ஆகாஷ சம்பூதா, ஆகாஷாத் வாயு வாயோர் அக்னிஹி அக்னேர் ராபஹ அத்ய பிருத்திவி பிருத்திவ்யா ஓஷதய ஓஷாதிப்யோ அன்னம். இது வந்து தைத்திரிய உபனிஷத்துல வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த கான்சியஸ்னஸ் பிரம்மன் கிட்ட இருந்துதான் இந்த என்டையர் வேர்ல்டு வந்து வந்திருக்கு அப்படின்னு உபனிஷத் வந்து சொல்றது. இதே மாதிரி கைவல்ய உபனிஷத் அப்படின்னு ஒரு உபனிஷத்து இருக்கு. அது மையேவ சகலம் ஜாதம் மயி சர்வம் பிரதிஷ்டிதம் மயி சர்வம் லயம் யாதி தத் பிரம்மாத்வயம் அஸ்மி அகம் அப்படின்னு சொல்றது. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்கிட்டே இருந்துதான் இந்த யூனிவர்ஸ் தோன்றியது, என்கிட்டயே தான் இந்த யூனிவர்ஸ் இருக்கு. என்கிட்டயே மறுபடியும் இந்த யூனிவர்ஸ் ரிசால்வும் ஆயிடும், லயம் ஆயிடும். அப்போ எப்படி வந்து இந்த கனவு பிரபஞ்சம் இருக்கு இல்லையா, கனவு பிரபஞ்சம்னா நம்மளுடைய ஸ்வப்ன அவஸ்தால நம்ம பாக்கிற அந்த வேர்ல்டு, ட்ரீம் வேர்ல்டு. அந்த கனவு பிரபஞ்சம் வந்து எப்படி என்கிட்ட இருந்தே தோன்றுகிறது, கரெக்டா? அப்புறம் அந்த கனவு அந்த டைம் வரைக்கும், கனவுடைய பீரியட் வரைக்கும், டியூரேஷன் வரைக்கும் அந்த கனவு வந்து என்கிட்டயே தான் இருக்கு. அப்புறம் கனவு முடிஞ்ச உடனே அது என்கிட்டயே லயமும் ஆயிடுறது இல்லையா? அப்போ அதே மாதிரிதான் இந்த வேக்கர்ஸ் வேர்ல்டு இருக்கு இல்லையா, அந்த ஜாகிரத் பிரபஞ்சமும் என்ன ஆகிறது? என்கிட்டேந்தே தோன்றுகிறது, என்கிட்டயே இருக்கு, என்கிட்டயே அது ரிசால்வும் ஆகிறது. அப்ப அகம் காரணம் பிரம்மன், ஜகத் வந்து காரியம். அப்ப ஒன்ஸ் வந்து காரியம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டாலே அதுக்கு என்ன இருக்காது? இண்டிபெண்டன்ட் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்காது. ஏன்? ஒரு ப்ராடக்ட் வந்து தன்னோட காஸ்ட்ல இருந்து செப்பரேட்டா அந்த ப்ராடக்ட்னால எக்ஸிஸ்ட் ஆக முடியாது, கரெக்டா இல்லையா? இப்ப ஆர்னமெண்ட்ஸ்னால கோல்டுல இருந்து செப்பரேட்டா எக்ஸிஸ்ட் ஆக முடியுமா?
பர்னிச்சர்னால உட்ல இருந்து செப்பரேட்டா எக்ஸிஸ்ட் ஆக முடியுமா? எக்ஸிஸ்ட் ஆக முடியாது. இதுதான் விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரி துல்லியம் நிஜாந்தர்கதம் பஷ்யன் ஆத்மனி மாயையா பஹரிவோ பூதம் யதா நித்ரயா. அப்புறம் யத் சாக்ஷாத் குருதே பிரபோத சமயே. எப்படி இந்த ட்ரீம் பிரபஞ்சம் இருக்கே, இந்த ட்ரீம் பிரபஞ்சம் தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமா அது உண்மை இல்லை அப்படின்னு எப்ப தெரிஞ்சுக்கிறோம்? பிரபோத சமயே, முழிச்சுட்டதுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி இந்த ஜாக்கிரத் பிரபஞ்சமும் உண்மை இல்லை அப்படிங்கறது எப்ப தெரிஞ்சுக்கிறோம்? ஞானம் வந்ததுக்கு அப்புறம். அந்த ஞானம் முழிச்சுட்டதுக்கு அப்புறமா இந்த ஜாக்கிரத் பிரபஞ்சமும் உண்மை இல்லை அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கிறோம். அப்ப இந்த பிரம்ம ஞானம் இருக்கு இல்லையா, இந்த பிரம்ம ஞானம் ஒரே ஒரு மேனர்ல தான் எக்ஸிஸ்ட் ஆகிறது. எப்படி அப்படின்னா கான்சியஸ்னஸ். அந்த கான்சியஸ்னஸ் நான் தான் இந்த என்டையர் கிரியேஷனுக்கு காஸ். இப்போ நான் தான் இந்த என்டையர் கிரியேஷனுக்கு காஸ், நான் தான் இந்த என்டையர் கிரியேஷனை சஸ்டெயின் பண்றேன், நான் தான் இந்த என்டையர் கிரியேஷனை திருப்பியும் லயம் பண்றேன் அப்படின்னு எல்லாம் சொல்லும் பொழுது நான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுல என்னெல்லாம் போட்டுன்ற கூடாது, மறுபடியும் பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ். ஏன்னா அதோடவே நம்ம இமேஜின் பண்றதுனால தான் நான் எப்படி இந்த என்டையர் யூனிவர்ஸுக்கு காரணமா இருக்க முடியும் அப்படின்னு நாம யோசிக்கிறதுக்கான பேசிக் ப்ராப்ளமே எங்க இருக்கு? நான் அப்படின்னு சொன்னாலே அந்த லிமிட்டெட் விஷயத்தோட நம்ம யோசிக்கிறதுனாலதான் இந்த பிரச்சனை வருது. அதனால இந்த ஓரியன்டேஷன் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு நம்ம படிச்சோம் இல்லையா. அந்த நாங்கிற இடத்துல என்ன போட்டுக்கணும்? கான்சியஸ்னஸ் சித் ஸ்வரூபத்தை பிளேஸ் பண்ணிட்டு நீங்க இப்ப யோசிச்சு பாருங்க. சித்து தான் இந்த கிரியேஷனுக்கு ரீசன். அப்ப இது சஸ்டெயின் பண்றது, அப்புறம் அது என்கிட்டயே லயம் ஆகிறது. அப்ப இது நல்லா புரியணும் அப்படின்னா இந்த ட்ரீம் எக்ஸாம்பிள் இருக்கு இல்லையா, நம்மளுடைய கனவு பிரபஞ்சத்தை நல்லா யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எப்படி அந்த கனவுங்கிறது வேற வெளியில இருந்து எங்கேருந்தோ வருதா? இப்ப கனவுல ஏதாவது ஒண்ணு நடக்கிறது அப்படின்னா அந்த வேக்கர்ஸ் பாடியில ஏதாவது ஒரு சேஞ்ச் ஏற்படுறதா? எந்த விதமான சேஞ்சும் ஏற்படுறது கிடையாது. அப்புறம் தூங்கி எழுந்த உடனே எங்க போச்சு அந்த கனவு பிரபஞ்சம்? எப்படி இங்க ஜாக்கிரத்துல பாக்குறோமோ அதே மாதிரி ஒரு பிரபஞ்சத்தை தானே நம்ம கனவுலயும் பார்க்கிறோம் இல்லையா. அப்போ அந்த எக்ஸாம்பிள நம்ம மறுபடியும் சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த விஷயமானது நம்மளுக்கு புரியும். அப்ப எப்படி நான் இந்த கிரியேஷனுக்கு எப்படி ரீசனா இருக்கேன் அப்படிங்கறது நம்மளுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். சரி, இந்த நான் வேரியபிள் கான்சியஸ்னஸ் எந்த டைம்ல நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணலாம்? எப்பெல்லாம் அது அவைலபிளா இருக்கும் நம்ம கிட்ட? வெரி குட். நிர்விகல்பக சமாதியில மட்டும்தான் இந்த நான் வேரியபிள் கான்சியஸ்னஸ் அவைலபிளா இருக்கும். கரெக்டா? அப்படின்னு சொன்னா தப்பு அப்படின்னு அர்த்தம். ஏன்னா ஆல் த டைம் அது என் கூடவே என்கிட்டயே தான் இருக்கு. ஆல் த டைம் அது அவைலபிளா இருக்கு. ஏன்னா தாட்ஸ் போகக்கூடிய விஷயம், அந்த தாட்ல இருக்கிற ஆப்ஜெக்ட் போகக்கூடிய விஷயம். ஆகமா பாயித்வம் அப்படின்னு படிச்சோம் இல்லையா. அப்ப நான் வேரியபிள் கான்சியஸ்னஸ் எப்படிப்பட்டது? அநாகமா பாயித்வம், ஆல்வேஸ் அவைலபிள். அப்ப எல்லா எக்ஸ்பீரியன்ஸுமே அதனாலதான் பாசிபிள் ஆகிறது. இப்போ கார்த்தால வேளையில ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 8:30 9 o'clock இந்த மார்னிங் வச்சுக்கோங்களேன். அப்ப நீங்க ரோட்ல எப்படி நடந்து போறேன், இப்படி நடந்து போகும் பொழுது நிறைய விஷயத்த பார்த்துட்டே போறேன். ஓகேவா? நிறைய கடை இருக்கு, ரோட்ல நிறைய வண்டி எல்லாம் போறது, எல்லாமே போறது. இப்போ அந்த கடையை நான் பாக்குறேன், நிறைய வண்டி போறதை நான் பாக்குறேன். இதெல்லாம் எதனால பாசிபிள் ஆகுறது? எனக்கு சன்லைட் இருக்கிறதுனால இது எல்லாமே எனக்கு தெரியறது. கரெக்டா? அதனால என்னால பர்சீவ் பண்ண முடியறது. இதே ராத்திரி நடந்து போனா அதெல்லாம் நோட்டீஸ் பண்ண முடியுமா நம்மளால? அப்போ ஒரு காரை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, காரை நான் பார்க்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணிருக்கணும்? கார் இருக்கிற டைரக்ஷனா நான் போக்கஸ் பண்ணணும், திரும்பி பார்க்கணும் இல்லையா? ஒரு கடை திறந்திருக்கா திறந்திருக்கு இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்? அந்த கடையோட டைரக்ஷன்ல என்னோட அட்டென்ஷனை கொடுத்தா எனக்கு தெரிஞ்சிட்டு போகுது. சரி,
இப்போ இது எல்லாத்தையும் பாக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ற சன்லைட் இருக்குல்ல, அத வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா எந்த பக்கமும் திரும்பி பார்க்கணும்? லெப்டா ரைட்டா, மேலையா கீழையா? அப்போ நான் வந்து ஒரு விஷயத்த பாக்கறேன் அப்படின்னு சொன்னாலே என்ன இருக்கு அதுல வந்து அந்த லைட்டும் வந்து சேர்ந்தே இருக்கு. அப்ப அந்த ஆப்ஜெக்ட் பிளஸ் லைட் மிக்சர் வந்து சேர்ந்தே இருக்கு. இப்போ வந்து அந்த லைட்டையும் சேர்த்தே தான் ஆக்சுவலி நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம். அப்போ எவ்ரி விஷுவல் பர்செப்ஷன் வந்து இட் இன்க்ளூட்ஸ் தி எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் தி லைட். அப்போ ஒரு செப்பரேட் எஃபர்ட்டும் போட்டு நான் வந்து லைட்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு நான் எந்த எஃபர்ட்டும் வந்து போட தேவையில்லை. இப்ப லைட்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னா எங்கேயும் நான் வந்து திரும்பி பார்க்க வேண்டிய அவசியமும் வந்து கிடையாது. ஏன்னா ஒரு பார்க்கிற எக்ஸ்பீரியன்ஸ்லயும் வந்து லைட் இஸ் அ பார்ட் ஆஃப் இட். அதே மாதிரி ஒவ்வொரு நாலெட்ஜ்லயும் வந்து என்ன இன்க்ளூட் ஆயிருக்கு? கான்சியஸ்னஸ் இன்க்ளூட் ஆகிருக்கு. அப்ப அந்த கான்சியஸ்னஸோட பிரசன்ஸ வந்து நான் அக்னாலேஜ் பண்ணணும், நான் வந்து அதை ரெக்கக்னைஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு எந்த ஸ்பெஷல் அவஸ்தாவும் எனக்கு தேவை இல்லை. அதாவது அதுக்கு எந்த விதமான மிஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸும் வந்து எனக்கு தேவை கிடையாது. இப்படின்னு யார் சொல்றா? கேனோபனிஷத் வந்து சொல்றது. என்ன சொல்றது? பிரதிபோத விதித்தம் மதம். பிரதிபோத அப்படின்னா ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ்லயும் ஒவ்வொரு நாலேஜ்லயும், இப்ப பிரதி தினம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு நாளும். அது மாதிரி பிரதி போத ஒவ்வொரு நாலேஜ்லயும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ்லயும் இந்த எப்படி இருக்கு? விதித்தம் நான் சேஞ்சிங் கான்சியஸ்னஸா அந்த இன் அண்ட் த்ரூ தி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அந்த இன் அண்ட் த்ரூ தி சேஞ்சிங் தாட்ஸ் பிரம்மன் இருக்கிறத நாம வந்து தெரிஞ்சுக்கிறோம். அப்ப இஸ் நோன், விதித்தம்னா இஸ் நோன். அப்ப பிரம்மனை வந்து இது மாதிரி நாம ரெக்கக்னைஸ் பண்றோம் இல்லையா? அதாவது இன் அண்ட் த்ரூ தி தாட்ஸ் ஆர் இன் அண்ட் த்ரூ தி எக்ஸ்பீரியன்ஸ் அந்த கான்சியஸ்னஸ் இருக்கு அப்படிங்கறத வந்து நாம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அதாவது மாறிண்டே இருக்கிற தாட்ல அது வந்து எப்படி இருக்கு? இந்த மாறாத கான்சியஸ்னஸ் வந்து பர்வேட் ஆகி அந்த எக்ஸ்பீரியன்ஸ வந்து எனக்கு இருக்கு அப்படின்றத வந்து எனக்கு காமிக்கிறது இல்லையா? இத மாதிரி நாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிண்டால் மட்டுமே நாம வந்து பிரம்மனை ரியலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கோம்னு அர்த்தம் ஆகிறது. மத்தம்னா ரியலி நோன் அப்படின்னு அர்த்தம். உண்மையா அப்பதான் நாம தெரிஞ்சுட்டு இருக்கோம். அதுல வந்து என்ன தெரியுது? யாராவது ஒருத்தர் ஒரு பர்டிகுலர் டைம்ல ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல எனக்கு வந்து பிரம்மன் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது அப்படின்னு சொன்னான்னா ப்ராபப்ளி அவ வந்து ஏதோ ஒரு ஸ்பெஷல் ஆப்ஜெக்ட பார்த்திருக்கா. ஆனா அந்த ஆப்ஜெக்ட தவறா பிரம்மன் அப்படின்னு அவ வந்து சொல்றா அப்படின்னு நாம புரிஞ்சுக்கலாம். அப்போ பிரம்மன் வந்து ஸ்பெஷலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணப்படுறது இல்லை. இட் இஸ் அவைலபிள் ஆல் த டைம். பிரதிபோத விதித்தம். அப்போ பிரம்மனை வந்து எப்போ நம்மளால எல்லா தாட்ஸ்லயும் இருக்கிற சைத்தன்யம் அப்படின்னு டிசர்ன் பண்ண முடியறதோ, DISCERN டிசர்ன் பண்ண முடியறதோ அப்ப மட்டும்தான் பிரம்ம ஞானம் அடைந்தவர்கள் ஆகிறோம். அப்போ இப்படிதான் இந்த பிரம்மனை வந்து நாம புரிஞ்சுக்கணும். அப்ப எங்கேயுமே வெளியிலலாம் நாம போக வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம கிட்ட இருக்கிற தாட்லயே நம்ம வந்து அதை செப்பரேட் பண்ணி புரிஞ்சுக்கணும். அப்போ அப்படி தெரிஞ்சுட்டா மட்டும்தான் என்னவா? அமிர்தத்வம் ஹி விந்ததே. அப்ப இந்த பிரம்ம ஞானிக்கு வந்து அமிர்தத்வம் கிடைக்கிறது, இம்மார்டாலிட்டி அது வந்து கிடைக்கிறது. இப்போ ஏன் அந்த பர்சனுக்கு வந்து கிடைக்கிறதுன்னா, நான் தான் வந்து காரணம் பிரம்மன் அப்படின்னு வந்து அவளுக்கு புரிஞ்சிடுறது. அப்ப காரணம் வந்து இம்மார்டல், அதனால அந்த பர்சனும் வந்து அமிர்தத்வத்தை அடைகிறார். இப்ப ஏன்னா காரியம் தான் எப்படிப்பட்டது? வந்து போகக்கூடியது. ஆனா காரணம் வந்து அநாகமா பாயித்வம். அப்ப அந்த பிரம்ம ஞானி வந்து he attains immortality. அப்ப பிரதிபோத விதித்தம் மதம். இதுதான் வந்து பிரம்ம ஞானம். பிரம்ம நாலேஜ் என்னது? பிரதிபோத விதித்தம் மதம். அப்போ இருக்கிற ஒரு தாட்லயும் இந்த கான்சியஸ்னஸ் வந்து பெர்வேட் ஆகி இருக்கு. அப்படி யாரு வந்து இந்த கான்சியஸ்னஸ் தெரிஞ்சுக்கிறாளோ அவாதான் மதம், ரியலாவே அந்த பிரம்மனை புரிஞ்சுண்டவாளா இருக்கா. அப்ப
அமிர்தத்வம் ஹி விந்ததேங்கிறது வந்து பிரம்ம ஞான பலம். பிரம்ம ஞானம் வந்ததுன்னா அதனுடைய பலம் என்ன அப்படின்னா அவளுக்கு வந்து அமிர்தத்வம் விந்ததே. இப்ப உபனிஷத் வந்து பிரம்ம ஞான சாதனம் பத்தியும் வந்து நம்மளுக்கு இப்ப சொல்ல போறது. அதாவது இந்த மந்திரம் வந்து ஞானத்தையும் சொல்றது, ஞான பலத்தையும் சொல்றது, ஞான சாதனத்தையும் சொல்றது. அப்ப ஆத்மனா விந்ததே வீரியம். ஆத்மனா அப்படின்னா இங்க இந்த ரெகுலர் ஆத்மா கிடையாது. இங்க என்ன சொல்றதுன்னா ஒரு ரிஃபைன்டு இன்டெலெக்ட குறிக்கிறது, புத்தி, விவேக புத்திய வந்து அது குறிக்கிறது. ஏன்னா விவேக சக்தி இருந்தாதான் நம்மளால வந்து தாட்டையும் கான்சியஸ்னஸையும் வந்து பிரிச்சு பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா விவேகம்னாலே என்னது? பிரித்து பார்த்தல் இல்லையா? அப்ப அதனால்தான் நம்மளால பிரிச்சு பார்த்து அதை புரிஞ்சுக்க முடியும். இப்ப ஆக்சுவலி வந்து கையையும் லைட்டையும் பிரிக்கணும்னா அது வந்து ரியலி டிஃபிகல்ட் டாஸ்க் இல்லையா? இது வந்து கையும் லைட்டும் மிக்சர் தான் இப்ப நான் வந்து இங்க பார்த்துட்டு இருக்கிற விஷயம். இப்ப என்னோட கையில இருந்து லைட்டை வந்து பிரிக்கணும் அப்படின்னா அதை வெறும்னா நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் மட்டும்தான் பண்ணிக்க முடியும் இல்லையா? இப்போ இந்த கையில வந்து லைட் இருக்கா இல்லையா? எப்படி சொல்றோம் இருக்குன்னு? இருந்தால்தான் கைய வந்து என்னால பார்க்க முடியும். இப்ப விஷுவலி என்னால வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் என் கைய அப்படின்னா லைட் இருந்தால் மட்டும்தான் முடியும் இல்லையா? அப்போ அத மாதிரி இப்ப கையை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்பொழுது ரெண்டு விஷயம் இதுல இன்டிமேட்லி க்ளோஸா ஆர் இன்டிமேட்லி கனெக்ட் ஆயிருக்கு. என்னது? இந்த ஆப்ஜெக்ட், அந்த கை அண்ட் அந்த லைட். அப்போ அந்த லைட்டை வந்து டெஃபினட்டா நம்மளால ஒரு நாள் கூட எவ்வளோ ஷார்ப்பா ஒரு பிளேட் வச்சிருந்தா கூட, சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்தா கூட அதை நம்மளால ஸ்கிரேப்லாம் பண்ணி தனியா பிரிக்க முடியாது. அப்ப பிசிக்கலா அந்த செப்பரேஷன் இஸ் நாட் பாசிபிள். இதை வந்து நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப வெறும் அது அண்டர்ஸ்டாண்டிங்க்கு மட்டும்தான், அண்டர்ஸ்டாண்ட் மட்டும்தான் நம்மளால பண்ணிக்க முடியும். அப்போ இது வந்து இந்த லைட் வந்து இண்டிபெண்டன்ட் பிரின்சிபிள் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி ஒரு சூக்ஷ்ம புத்தினால மட்டும்தான் அந்த ஃபார்ம்லெஸ் கான்சியஸ்னஸ் அந்த ஃபார்ம்டு தாட்ல இருந்து செப்பரேட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு உபனிஷத் வந்து சொல்றது. அப்ப வந்து ஆத்மனா அப்படின்னா வந்து சூக்ஷ்ம புத்தி உடையவர்கள் அப்படின்னு அர்த்தம். அந்த சூக்ஷ்ம புத்திக்கு தான் வீரியம்னா சக்தி இருக்குமா, அந்த கேப்பபிலிட்டி இருக்குமா. இந்த பிரிச்சு பார்த்து இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற கேப்பபிலிட்டி வந்து அந்த சூக்ஷ்ம புத்திக்கு மட்டும்தான் இருக்கு. இதே வந்து கட்டோபனிஷத் சொல்றது திருஷ்யத்தே து அக்ரியயா புத்தியா சூக்ஷ்மயா சூக்ஷ்ம தரிசிபிகி சுசூக்ஷ்மயா சூக்ஷ்ம தரிசிபிகி அப்படின்னு சொல்றது. அப்ப ஆத்மனா விந்ததே வீரியம் அப்படின்னா சாதன சதுஷ்டய சம்பன்ன அதிகாரி அப்படின்னு அர்த்தம். அப்ப அந்த கரணம் இருக்கு இல்லையா, அந்த மைண்ட் வந்து அவ்வளோ ரிஃபைன்மெண்டோட கூடிய மைண்ட் அப்படின்னு அர்த்தம். எப்படி அந்த ரிஃபைன்மெண்ட் கிடைக்கிறது அதை பத்தி உபனிஷத் வந்து நம்மளுக்கு சொல்ல போறது கிடையாது. அது வந்து எங்க தெரிஞ்சுக்கணும் நம்ம? பகவத்கீதா கர்மயோகம் அண்ட் உபாசனா யோகம் மூலமா தான் ரிஃபைன்மெண்ட் ஆனது நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம ஆல்ரெடி வந்து போன உபனிஷத்துலயே கூட பார்த்திருக்கோம். இந்த பஞ்சபூத தியானம் இதெல்லாம் பண்ண நம்மளுடைய மைண்ட் வந்து நல்லா சட்டில் ஆகும், சூக்ஷ்மம் ஆகும். ஆகாச உபாசனா எஸ்பெஷலி நம்ம பண்ணோம் அப்படின்னா வெட்டவெளி தியானம் அப்படின்னு அதை சொல்றா. வெட்டவெளி தியானம்னு ஒரு தமிழ்நாட்டுல ஒரு குரூப்பே இருக்கான். ஆனா அந்த குரூப்பை பத்தி நம்ம இங்க பேசல. ஆகாச தியானம் நம்ம பண்ணோம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய இன்டெலெக்ட் அண்ட் மைண்ட் வந்து அவ்வளோ சட்டில் ஆகும். அப்ப அப்படி பண்ண நம்மளால ஈஸியா வந்து பிரம்மனை கிரகிக்க முடியும், பிரம்மனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா அந்த மாதிரி சட்டில் மைண்ட்ல தான் பிரம்மனை வந்து நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், ஈஸியா கிராஸ் பண்ணிக்க முடியும். அப்ப ஆத்மனானா குவாலிஃபைடு மைண்ட், வீரியம் விந்ததே. இப்ப இந்த ஆத்ம ஞானத்துக்கான ஸ்கில், அந்த சக்தி வந்து அந்த பர்சன் வந்து கெயின் பண்றான். அப்ப வித்யா அமிர்தம் விந்ததே. அப்ப ஆத்ம ஞானத்தினால, வித்யானா ஆத்ம ஞானத்தினால அமிர்தம் விந்ததே. அமிர்தம்னா இம்மார்டாலிட்டி. ஒருத்தருக்கு வந்து இம்மார்டாலிட்டி கிடைக்கிறது, ஆர் அவருக்கு மோட்சம் அப்படிங்கிறது கிடைக்கிறது அப்படின்னு இந்த மந்திரம் வந்து சொல்லி முடிக்கிறது. பாக்கி டீடைல்ஸ் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே
पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांतिः। हरिः ओम। श्री गुरुभ्यो नमः। हरिः ओम।